இந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ் Hyundai, Kia, Mahindra, Nissan இவங்க எல்லாமே வந்து ஒரு சீக்ரெட் யூஸ் பண்ணுறாங்க. அதாச்சும் என்னென்னா அவங்களோட இன்ஜின் அண்ட் சேசி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்களோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக வேரியேஷன்ஸ் காட்டிட்டு புது புது மாடலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேப்சூல் வார்ட்ரோபும் இதே கான்செப்ட் தான். ரொம்ப நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணாம், கோர் பேசிக்கான ட்ரெஸ்ஸஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து வேரியேஷன்ஸ் வந்து காட்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் வார்ட்ரோபை ரொம்ப மிக்ஸ்ட் அண்ட் மேட்ச்டாக இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கலாம். பட் எனிவே நீங்கள் வந்து கேப்சூல் வார்ட்ரோப் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ரியாலிட்டி என்ன அப்படின்னா 80% ஆஃப் யுவர் டைம் நீங்கள் வந்து 20% ஆஃப் யுவர் க்ளோத்ஸை தான் நீங்கள் யூஸே பண்ணிகிட்ருக்கீங்க. பட் முதல்ல இந்த கேப்சூல் வார்ட்ரோப்னா என்ன? கேப்சூல் வார்ட்ரோப்னா a small set of versatile clothes that you often wear. நான் ரீசெண்டாக 333 சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதாச்சும் 33 ட்ரெஸ் ஐட்டம் வச்சுட்டு தான் 3 மாதம் ஓட்டணும். ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக நான் வந்து ட்ரெஸ் ஐட்டங்கள் சூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி எனக்கு வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி மேலே ஃபோக்கஸ் வந்துச்சு. அப்புறம் எதெல்லாம் வந்து இன்டர்சேஞ்சபிளாக இருக்கும், எதெல்லாம் வர்சடைலாக இருக்கும் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது இந்த 333 பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த கேப்சூல் வார்ட்ரோப் அப்படிங்கிற கான்செப்டையே நான் ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணேன். எப்படி நம்ம காரில் வந்து இன்ஜின் சேசி இதெல்லாம் வந்து சேமாக வச்சுட்டு மிச்சதெல்லாம் மாற்றி நமக்கு வேறு வெரைட்டியாக கொடுக்குறாங்களோ, அதே போல் நம்ம வார்ட்ரோபையும் வந்துட்டு நம்ம ஷர்ட்டு பேண்ட்டு இதெல்லாம் வந்து மாற்றி காம்பினேஷனாக வச்சு நம்ம ஒரு வார்ட்ரோப் ஃபிட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இதனால் என்ன பெரிய பெனிஃபிட் மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு குவிக்காக ஒரு மேத் ஒன்று பண்ணி வச்சேன். அதாச்சும் என்னென்னா, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ஃபாதர் மதர் 2 சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 to 70,000 ருபீஸ் அவங்க வந்து க்ளோதிங்காகவே வாங்குவாங்க. அதாச்சும் ஃபாதரோட க்ளோதிங் வந்து 12,000, மதரோட க்ளோதிங் வந்து 15,000, ஒரு சைல்டுக்கும் 10,000, அப்புறம் ஒரு ஃபெஸ்டிவல் க்ளோதிங் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு 15,000. ஸோ அஃப்கோர்ஸ் ஃப்ரூகலாக இருந்தீங்கன்னா இதை விட கம்மியாக ஒரு 35,000 பெர் மந்த்து அந்த மாதிரி செலவு பண்ணலாம். இல்லை கொஞ்சம் லாவிஷாக இருக்கீங்க அப்படின்னா 1 lakh கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. பட் என்னோட திங்கிங் என்ன அப்படின்னா, ஒரு அடல்ட்டாக நம்ம வந்து ஒரு 16 இயர்ஸ் கழிச்சே நம்ம க்ரோ பண்ணுறது இல்லை, நம்ம சைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அன்லெஸ் திடீர்னு பயங்கரமாக ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா தான் உண்டே தவிர, மிச்சபடி நம்மளோட ஷர்ட் அண்ட் பேண்ட் சைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸாக எனக்கு வந்து இது மாறவே இல்லை. ஸோ இந்த கேப்சூல் வார்ட்ரோப் யூஸ் பண்ணால் ஈஸியாக நம்ம வந்து ஒரு வருஷத்தில் 30,000 to 40,000 ருபீஸ் சேவ் பண்ணலாம். இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஆனால் ஒரு கேப்சூல் வார்ட்ரோப் யூஸ் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன் a given year அவங்க வந்து 30 to 40 hours எக்ஸ்ட்ராவாக வந்து சேவ் பண்ணலாமா, ஜஸ்ட் பை ஸ்விட்சிங் டு கேப்சூல் வார்ட்ரோப். ஸோ காற்றுல கணக்கு போடலாம் சந்திரமௌலி. பட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப் கோல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இந்த 30,000 ருபீஸ் சேவ்ட் அண்ட் 30 hours போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்கிறதோட ரொம்பவே நல்லாவே ப்ராக்ரெஸ்ஸாக பண்ணுவோம். அண்ட் நிஜமான வருமானமும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டைம் அண்ட் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ண போது நான் ரொம்பவே மைண்ட் ப்ளோ ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸோ மச் மணி அண்ட் டைம் சேவ்டு, ஸோ மெனி டிசிஷன் மேக்கிங் சேவ்டு. நம்மளோட இம்பல்ஸ் பையிங் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம். தண்ட செலவுகளை தடுத்துருவோம். டிசிஷன் ஃபெட்டிக் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அடிக்கிட்டு போகலாம். பட் எனக்கும் சில கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். நம்ம இந்தியன் ஃபேமிலிஸில் நிறைய அக்கேஷன்ஸில் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வேர்லாம் போடணும். அதே போல் வந்துட்டு என்ன மாதிரி மெல்பர்னில் இருக்கோம், வெதர் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் நிறைய க்ளோத்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரிட்டிசிசமாக யோசித்தேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அன்ரெகுலேட்டடாக வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட துணியை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் ஒரு ஃப்ளாஷ் சேல் இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டு வாங்கிடுவோம். இல்லைனா வந்துட்டு ஒரு இம்பல்ஸ் பையிங்கில் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் வாங்கிடுவோம். அது வந்து லோ குவாலிட்டியாக இருக்கும். பட் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்கிறதுனால அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. அது வந்து நம்ம ஷெல்ஃப்லேயே எங்கேயாச்சும் உட்காந்துருக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம ஷெல்ஃபை பார்த்தோன்னா அது ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடு வந்து குட்டியாயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங் வரும். அண்டு என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங், ஒரு பழைய க்ளோத்ஸ் போட்டுட்ருக்கோம், கீஞ்சு போன க்ளோத்ஸ் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே வரும். ஸோ டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட மைண்ட் செட்டையே வந்து ஒரு தாழ்வான நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாக தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு கான்ஷியஸாக இந்த மாதிரி நம்ம ஒரு கேப்சூல் வார்ட்ரோப் வச்சுட்டு நம்ம ஒரு சேவிங் மென்டாலிட்டியோடு இருக்கோம் அப்படின்னா ஐ ஃபீல் தட் அது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த கேப்சூல் வார்ட்ரோப் கான்செப்ட் வந்து நம்ம தமிழ் கல்ச்சரில் எப்போவுமே உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. முன்னோர்கள் நான் சொல்கிறது ரொம்ப ஒரு 200-300 வருஷம் முன்னாடி இல்லை, நம்மளோட தாத்தா காலத்துலேயே இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் தாத்தாலாம் வந்துட்டு
10 வெள்ளை வேஷ்டி ஒரு 10 வெள்ளை சட்டை தான் வச்சுட்டு இருந்தாரு. என்ன அக்கேஷனாக இருந்தாலும் அதான் போடுவார். என்றைக்குமே எனக்கு வந்து என் தாத்தா பற்றி நினைக்கும் போது அவர் கலர் போடலையே, வெரைட்டி போடலையே அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. அதே போல் இப்போ என்னோட பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிட்டார். அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு தானாக ஒரு மரியாதை ஒன்று வரும். ஸோ எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் ஈவினிங்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக வேஷ்டி அந்த மாதிரி தான் கட்டிகிட்டு இருப்பார். ஸோ இந்த கேப்சூல் வார்ட்ரோப்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஜக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், டைரி ஆஃப் சிஇஓன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அவர் இந்த மாதிரி நிறையா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இந்த கேப்சூல் வார்ட்ரோப் இல்லைன்னா ஒரு யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து ரொம்பவே அட்வொகேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க காக்னிட்டிவ் லோடு, அதாச்சும் வந்து ஒரு டிசிஷன் மேக் என்ன போட போகிறோங்கிற டிசிஷன் வந்து அவங்க பண்ணுங்கிற இதுவே கிடையாது, அந்த கொஸ்டினே கிடையாது. அவங்க அதை சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நான் வந்துட்டு என்னோட 333 சேலஞ்சுக்கு என்னென்ன விஷயங்கள் எடுத்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வாட்ச்சு, அதாச்சும் இது வந்து CMF by Nothing அப்படின்னு ஒரு பிராண்டு. ஒன்லி யூஸ் டு ட்ராக் டைம். அப்புறம் வந்து ஃபிட்னஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, பட் நான் ரொம்பலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அலாம் வைக்கலாம், ஒரு பிளாக் கலர் கோஸ் வித் எனி அவுட்ஃபிட், என் கையை விட்டே போகாது, வாட்டர் ப்ரூஃப், நான் ஃபஸ்ஸி அந்த மாதிரி 2 பேண்ட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஹார்டி ஆக்கான்னு ஒரு க்ரீம் கலர் பேண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு ஒரு கார்கோ ப்ரௌன் கலரில் ஒரு கார்கோ பேண்ட்டு. ஸோ இந்த ஹார்டி ஆக்கா பேண்ட் வந்து சம்மர், வின்டர், ரெயின் என்ன வெதராக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஜாலியாக போட்டு போகலாம். ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி ரகெடாக இருக்கும். ஸோ ரொம்பலாம் வாஷ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அந்த கார்கோ பேண்ட்டை வந்து நீங்கள் கிழிச்சு ஜிப்பெல்லாம் வெளில எடுத்துகிட்டு யூ கேன் ஆல்சோ கன்வெர்ட் இட் டு ஷார்ட். ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும். அண்ட் அதுவும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடு, ஸோ லைட் அண்ட் டார்க் ஷேட் இருக்கிறதுனால என்னோட டிஷர்ட்ஸ்க்கு வந்து நான் அப்படியே இந்த 2 பேண்ட்டுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணிப்பேன். அடுத்து வந்து டிஷர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் க்ரீன் ஹுட்டி, ஒரு பிளாக் அண்ட் கிரே ஃபுல் ஸ்லீவு, 2 பீச் ஷர்ட்டு, 5 ரேண்டம் டிஷர்ட்டு, ஒரு ஒயிட் கலரில் ஒரு கிரிக்கெட்டர் டிஷர்ட் மாதிரி ஒன்று. நான் ஒரே டைப்பில் வந்து மோர் தென் 1 வாங்குவேன். ஏன்னா ஒன்ஸ் எனக்கு இந்த டைப் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா போதும், நான் இன்னும் 2-3 வாங்கிட்டு என்னோட டிசிஷன் மேக்கிங் கம்மி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து நான் அதை போடும்போது இட் லுக்ஸ் குட் ஆன் மீன் எனக்கு தெரியும், அதனால நான் வந்து அதை போடுவேன். இது தவிர என்னோட 33 ஐட்டம்ஸில் வந்து ஒரு சன்கிளாஸு, நான் பெல்ட்டே போட மாட்டேன், ஒரு இந்தியன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு க்ரீன் அவுட்டோர் ஜாக்கெட், ஒரு ஸ்வெட்டர் இன்டோருக்கு, அப்புறம் தலையில் போடுறதுக்கு ஒரு குல்லா, ஒரு ஷூ, ஒரு அம்ப்ரெல்லா, ஸ்லிப்பர்ஸு, அப்புறம் எல்லாமே வந்து ஒரு நான் ஃபஸ்ஸியாக சிங்குலர் ஐட்டம்ஸாக வாங்கி வச்சுட்டேன். இப்போ நான் நைட்டில் தூங்குறதுக்கு வந்து ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸு, 2 பேண்ட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற அந்த டிஷர்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று காட்டனாக அப்படி போட்டு படுத்துருவேன். 3 சாக்ஸ் வச்சுருக்கேன். இன்னர் வேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் ஆர் நாட் பார்ட் ஆஃப் 333 சேலஞ்ச், பட் ஸ்டில் ஃபுல் டிஸ்க்ளோஷருக்காக சொல்கிறேன். நான் ஒரு 4 இன்னர் வேர் வச்சுருக்கேன், அதை வச்சு ரொட்டேட் பண்ணிப்பேன். அதை தவிர வந்துட்டு ஸ்விம்மிங்க்குன்னு ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்ஸும் வச்சுருக்கேன். ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, பூட் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இங்கே ஸ்போர்ட் அது, நான் ரொம்ப ஆஃபனாக விளாட்றேன். அதே மாதிரி பேட்மிண்டனுக்கும் நான் பேட்மிண்டன் டெடிக்கேட்டட் ஷூஸ் வச்சுருக்கேன். பட் இந்த கான்செப்டில் வந்து எனக்கு ரொம்ப சென்ட்ரலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்பர் 1 குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி, நம்பர் 2 வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கணும், நம்பர் 3 மல்டி பர்பஸ் மல்டி வெதராக இருக்கணும், நம்பர் 4 வந்து யூட்டிலிட்டி ஓவர் கிளாமர் அப்படின்னு இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் 333 இல்லைனா வந்துட்டு இந்த கேப்சூல் வார்ட்ரோபிங் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு லிபரேட்டிங்காக இருந்துச்சு. இந்த சென்ஸ் என்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பொட்டிக்குள்ளே அடக்கி நான் மட்டும் கிளம்பி ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனக்கு இதோட வந்து அப்படியே ஸ்டாப் ஆகலை. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இதை நான் வந்து என் கிட்ஸோடையும் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு வாரத்தில் 5 நாள் வந்து யூனிஃபார்ம் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஈஸியாக நான் வந்துட்டு இதை அடாப்ட் பண்ணலாம் அவங்களுக்கும். ப்ளஸ் இது வரைக்கும் நான் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களோட டாய்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்க புக்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு நான் வந்து சரியாக சொல்லித்தரல, அவங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஸ்பேஸ் தரல. பட் அப்படியே கொடுத்தாலும் நிறைய விஷயங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அந்த ஏஜில் முடியல. ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 3 டாய்ஸு 3 புக்ஸு இதை மட்டும் வெளியே வைங்க, மிச்சம் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அண்ட் இதுக்குள்ளே விளையாடிட்டு நெக்ஸ்ட் வீக் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ கான்ஸ்டண்ட்டாக எங்கிட்ட இல்லைங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு போயிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், இந்த வாரம் என்ன விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஷிஃப்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். இது வந்து நான் இன்னும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால என்னால் இந்த ரிசல்ட்ஸை ஷேர் பண்ண முடியல. மேபி இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த கேப்சூல் வார்ட்ரோபிங் வந்து நீங்கள் ஒரு நேரம் என்கிட்ட கேட்டார், உங்களோட பேட்ச் குக்கிங் ஏதாச்சும் டெக்னிக்ஸ் வந்து வீடியோவாக சொல்லுங்கள் அப்படின்னு. பட் அதே கேப்சூல் வார்ட்ரோப் தான் நாங்கள் எங்களோட பேட்ச் குக்கிங்க்கும் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, ஒரு வெங்காயம் தக்காளி சப்ஜியை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு அவிச்ச முட்டை, இல்லைனா பன்னீர், இல்லைனா சப்ஜி, இல்லைனா மிக்ஸ்ட் வெஜிடபிள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சப்ஜி மாதிரி பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு பாலக் பேஸில் பண்ணிவிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ சிங்குலர் பேஸு பட்
டாப்பில் வந்து நம்ம மானை தேனை பொன்மானையெல்லாம் வந்து வெரி பண்ணிக்கலாம். எனிவேஸ் நான் நிறைய இந்த கேப்சூல் வார்ட்ரோப் பற்றி சொல்லிட்டேன். பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐ லைக் இட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே வந்து கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிற 333 சேலஞ்சோட டீசர் இதோ. 333 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 மாதத்துக்கு 33 ட்ரெஸ் வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன். இந்த 3 மாதம் 90 டேஸ் ஒரு நாளும் ஒரு மினிமலிசம் ஷார்ட்ஸ் வரும் என்கிட்டேருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணலாம்.